உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. 9842252166. தமிழ்நாடு காங்கிரஸ் பொதுக்குழு கூட்டத்தில் தமிழக காங்கிரஸ் தலைவர்களின் பேச்சால் முதல்வர் ஸ்டாலின் அதிருப்தியில் இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. சென்னையில் நடந்த தமிழக காங்கிரஸ் பொதுக்குழு கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, திமுகவை காங்கிரஸ் ஆதரிக்கிறது, ஆனால் தோழமை என்பது வேறு, சார்ந்திருப்பது வேறு, எத்தனை நாட்களுக்கு நாம் பிற கட்சிகளை சார்ந்திருக்க போகிறோம் என்று பேசியிருந்தார். இந்த கூட்டத்தில் பேசிய சில தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்கள் தமிழகத்தில் கட்சியை வலுப்படுத்த காங்கிரஸ் தனித்து செயல்பட வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்தனர். இந்நிலையில் தமிழக காங்கிரஸ் தலைவர்களின் இந்த பேச்சு முதல்வர் ஸ்டாலினை அதிருப்தி அடைய வைத்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்து இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு கூறுகையில், காங்கிரஸ் தொண்டர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காக அக்கட்சியின் தலைவர்கள் பேசியிருக்கலாம். வரும் சட்டசபை தேர்தலில் 234 தொகுதிகளிலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி போட்டியிட்டு வெற்றி பெறும் என்று கூறினார். சென்னை தலைமை செயலகத்தில் விளவங்கோடு காங்கிரஸ் எம்எல்ஏ தாரகை கத்பட் பதவியேற்கும் நிகழ்ச்சியில் முதல்வர் ஸ்டாலினிடம் பொதுக்குழுவில் கட்சியை பலப்படுத்துவதற்காகவே பேசப்பட்ட பேச்சு என்றும், திமுக உடனான கூட்டணி பற்றி விமர்சித்து பேசவில்லை என்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் தரப்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதையடுத்து செல்வ பெருந்தகை வெளியிட்டுள்ள அறிக்கையில், கட்சியை வலுப்படுத்த நமக்கு கிடைத்த கருத்தியல்தான் காமராஜர் ஆட்சி என குறிப்பிட்டேன். இன்று இல்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் காமராஜர் ஆட்சி என்கிற கனவு மெய்ப்பட வேண்டும். அதற்கான உழைப்பை செலுத்தி கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என பேசினேன். எனக்கு பின்னால் பேசியவர்கள் கூறிய சில கருத்துக்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளன. திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது கொள்கை சார்ந்த கூட்டணி. 2003ஆம் ஆண்டு தொடங்கிய திமுக காங்கிரஸ் கூட்டணி எஃகு கோட்டை போல் இருக்கிறது. இக்கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்த எவர் முயற்சி செய்தாலும் அது நிச்சயம் நிறைவேறாது என்று செல்வ பெருந்தகை அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.